ஓம் நம சிவாய. ஓம் சிவாய விஷ்ணுரூபாய விஷ்ணுவே சிவரூபிணே நமஸ்தே சிவ விஷ்ணுரூபாய நமஸ்தே சர்வரூபிணே. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் சிம்மம் எஸ் திருக்குமரன். இந்த நாளில் நம்ம பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தில் ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அது என்னன்னு கேட்டிங்கனாக்க, ஒருவருடைய ஜாதகத்தில் அவருக்கு எப்பேற்பட்ட யோகங்கள் இருந்தாலும் கூட அவர்களுக்கு பித்ருக்களுடைய தாய் தந்தனுடைய அந்த ஆசைகள் அவர்களுக்கு முழுமையாக இருந்தால் மட்டுமே தெய்வங்கள் கூட அவர்களுக்கு உதவி செய்யும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னாக்க சொல்லி வச்சிருக்காங்க. அது எப்படின்னு கேட்டிங்கனாக்க, இப்போ வருடம் மகாலய அமாவாசை நாட்களில், தை அமாவாசை நாட்களில் வருடத்துல நம்ம தர்ப்பணம் கொடுத்துட்டு இருப்போம். அப்போ அந்த தர்ப்பணம் கொடுப்பதனால் தர்ப்பணம் நம்ம ஆற்றங்கரைகளில் போயிட்டு தர்ப்பணம் கொடுப்போம். அப்போ அந்த தர்ப்பணம் கொடுக்கறதுனால முதியோர்கள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பித்ருக்கள், அதாவது இறந்த பித்ருக்களுடைய சாபம் நீங்கி நமக்கு அவர்களுடைய ஆசி கிடைத்தால் மட்டுமே இறைவனுடைய பரிபூரண அருளாசி நமக்கு கிடைக்கும். அப்போ இந்த பித்ருக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது நம்முடைய தாய் தந்தையர்கள் அவர்களுடைய தாய் தந்தையரை நன்றாக கவனிக்கணும். அதுபோல நாமும் கூட நம்முடைய தாய் தகப்பன்களை நன்றாக கவனிக்கணும். அவர்களை நல்லா பார்க்கணும். அவர்களுக்கு எப்படி இருக்கிறாங்க, அவங்க எப்படி என்ன பண்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கவனிச்சு வயதான காலங்கள்ல அவர்களுக்கு உதவி செய்யணும். அப்படி நம்ம உதவும் போது நமக்கு அவர்களுடைய ஆசையும் அந்த இறைவனுடைய ஆசையும் நமக்கு கிடைக்கும். அதனாலதான் மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு வச்சிருக்காங்க. அதாவது மாதாவுக்கு அப்புறம் பிதா, பிதாவுக்கு அப்புறம் குரு, குருவுக்கு அப்புறம் தெய்வம். அப்போ ஒவ்வொருடைய ஆசையும் நமக்கு கிடைத்தால் மட்டுமே இந்த ஜாதக கட்டங்களுக்குரிய பித்ரு தோஷங்கிறது நமக்கு நீங்கி நமக்கு வளமான ஒரு செழிப்பை அது நமக்கு தரும். அதனால இந்த பித்ரு தோஷம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். அதாவது அப்பாவோட அப்பா, அவருடைய தகப்பனார் அப்படின்னு சொல்லிட்டு வழி வழியா இருக்கக்கூடிய அந்த மரபுகளை நம்ம இருக்கக்கூடிய அதுபோல அம்மாவினுடைய தந்தை தாயார், அதுபோல அவர்களுடைய தந்தை தாயார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 12 தலைமுறைக்கும் உள்ள 12 தலைமுறை அனைவருக்கும் பேர் தெரிஞ்சாலும் தெரியாவிடிலும் கூட நம்ம தர்ப்பணம் செய்யும் போது அவர்களெல்லாம் நினைவு கூர்ந்து நாம் நம்முடைய மூதாதையர்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு நாம் தர்ப்பணம் செய்யும் போது அவர்களுடைய ஆசி பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும். இதைத்தான் நான் இந்த பித்ரு சாபம் நீங்கிறதுக்கு உண்டான ஒரே பரிகாரமாக இருக்கு. அப்போ அந்த பித்ரு சாபம் நீங்குவதற்குண்டான தலங்கள் சொல்லப்பட்டிருக்கு, நிறைய இடங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப காசி, அதுபோல ராமேஸ்வரம், திருவெண்காடு போன்ற இடங்கள்லாம் குறிக்கப்பட்டிருக்கு. இப்படி நிறைய இடங்கள் பித்ருக்களுடைய தர்ப்பணம் செய்யக்கூடிய இடங்கள் இருக்கு. அந்த இடங்கள்ல போய் நாம நம்முடைய பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதன் மூலமாக நம்மளுடைய வாழ்வை செழுமையாக்கி கொள்ளலாம். அப்போ இது எப்படி இந்த காலபுருஷன்ல சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டீங்கன்னாக்க, இப்போ ஒருவருடைய ஜாதகத்துல சந்திரனுடன் ராகு அமர்ந்திருந்தாலோ, சந்திரனோட ராகு கேதுக்குள் அமர்ந்திருந்தாலோ, அல்லது 1, 5, 7, 9 ஆகிய இடங்கள்ல இந்த சந்திரன் ராகு இருக்கும்போது அவர்களுக்கு கண்டிப்பாக அந்த பித்ரு சாபம் என்பது நிச்சயமாக உண்டு. ஒன்றுல அவர்களுடைய தகப்பனார்களுக்கு அவர்கள் உணவு உதவிகள் போன்றவைகள் செய்யாமல் இருப்பதனால் அந்த சாபம் ஏற்படும். அதுபோல நம்முடைய தகப்பனார் அவருடைய தகப்பனாருக்கு செய்யவில்லை என்றாலும் கூட அது நமக்கு சேரும், வழியாக இருக்கக்கூடிய சேரும். எப்படி நம்முடைய தகப்பனுடைய சொத்துக்கள் நமக்கு வருகிறதோ அதுபோல அவர்கள் செய்த பாவ புண்ணியங்களும் நம்மை சேரும். அப்போ அந்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பத்தான் நம்முடைய
ஜாதக அமைப்புகள் நமக்கு கிடைக்கும். அப்ப இந்த ஜாதக அமைப்புகள் நம்ம பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, இந்த காலபுருஷ சக்கரம் சொல்லக்கூடிய இந்த வீடுகள்ல ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 1, 5, 7, 9 ஆகிய இடங்கள்ல சந்திரனுடன் ராகு அமர்ந்திருந்தாலும், ராகு கேதுக்கள் தொடர்பு கொள்ளும் போது அந்த மாதிரியான தோஷங்கள் அது பித்ரு சாபம், பித்ரு தோஷம் நமக்கு வந்து விடுது. அப்போ அந்த பித்ருதோஷம் வந்து விலகுவதற்குண்டான பரிகாரங்களையும் சொல்லி வச்சிருக்காங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, நம்ம இந்த மாதத்தில், அதாவது ஒரு வருடத்துல வந்து பாத்தீங்கன்னா 12 மாதங்கள், இந்த 12 மாதங்கள்லையும் தர்ப்பணம் செய்யக்கூடியவர்களும் உண்டு. அது இல்ல நம்ம வந்து வருடத்தில் 2 முறை 3 முறை தர்ப்பணம் செய்வர்களும் உண்டு. அப்ப என்ன கேட்டீங்கன்னா, வருடத்தில் ஒரு முறை தர்ப்பணம் செய்வதும் உண்டு. இப்போ ஒரு முறை நம்ம தர்ப்பணம் செய்வதன் மூலமாக நம்முடைய பித்ருக்கள் மகிழ்ச்சி அடைந்து நமக்கு அருளாசி வழங்குவார்கள். அவர்கள் அருளாசி வழங்கினால் மட்டுமே தெய்வங்களுடைய ஆசிகள் நமக்கு கிடைக்கும். அதனாலதான் குலதெய்வத்தை போய் முதல்ல கும்பிட சொல்றாங்க. அப்போ குலம் என்பது பார்த்தீங்கன்னா நம்முடைய மூதாதையர்கள். அப்போ அந்த குலதெய்வத்தை வணங்கி வருடத்தில் ஒரு முறை 2 முறை சென்று குலதெய்வத்தையும் வணங்கி வந்தால்தான் மற்ற தெய்வங்களும் நமக்கு அருளாசி வழங்கும். அப்போ நம்ம ஒவ்வொருத்தருடைய ஜாதகங்களிலும் அந்த பித்ரு சாபம் இருந்தால் அவர்கள் என்னதான் முன்னேற்றம் அடைய வேண்டும், வாழ்க்கையில் எவ்வளவுதான் முயற்சி செய்து அவர்களுடைய தொழில் ஸ்தானம் வேலையா இருந்தாலும் கூட, எவ்வளவு முயற்சி செய்தாலும் கூட அவர்களுக்கு அந்த ஒரு வளர்ச்சி என்பது அவர்களுக்கு தடைபட்டு கொண்டே இருக்கும். அப்போ அந்த தடைபடக்கூடிய விஷயங்களை நாம கவனத்தில் எடுத்து அந்த ஏன் தடைபடுது, எதற்காக நமக்கு எவ்வளவுதான் நம்ம கஷ்டப்பட்டாலும் சரி, எவ்வளவுதான் நம்ம ஓடி ஓடி உழைக்கிறோம், நம்ம கையில 10 பைசா நிக்க மாட்டேங்குது, நம்ம கையில வந்து பணம் காசு எதுவுமே தங்க மாட்டேங்குது, நமக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து எவ்வளவுதான் இரவும் பகலும் கூட உழைத்தாலும் கூட நமக்கு வந்து பணம் சேர்வது என்பது கடினமான செயலாக இருக்குது என்று நினைப்பவர்கள் அனைவருமே அவருடைய ஜாதகங்களை, நல்ல ஜோதிடர்களை அணுகி அவருடைய ஜாதகத்தில் இது போன்ற சாபங்கள் இருக்கிறதா என்பதை ஆய்வு செய்து, அப்படி அவருடைய ஜாதகத்துல அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குமேயானால் அதை நிவர்த்தி செய்து அதன் பின்பு அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் அவர்கள் செய்தார்களேயானால் அவர்கள் வாழ்வில் வளர்ச்சி தானாகவே வந்துவிடும். அப்போ முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னாக்க, நாம தர்ப்பணம் கொடுக்கணும். இறந்தவர்களுக்கு இந்துக்கள் அனைவரும் செய்ய வேண்டியது தர்ப்பணம் செய்வது. அப்போ இந்த தர்ப்பணத்தை நாம் செய்வதன் மூலமாக நமது மூதாதையர்கள் மகிழ்வார்கள், இறைவனும் கூட மகிழ்ந்து நமக்கு வளர்ச்சிக்கான பாதையை காண்பிப்பார்கள் என்பதுதான் இதனுடைய உள்நோக்கம். அப்போ இது போன்ற விஷயங்கள் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தீங்கன்னாக்க, சங்கரநாராயண ஆஸ்ட்ரோ வேலூர் அப்படிங்கிற யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய ஜாதகங்கள் இது போன்ற பித்ரு சாபம், பித்ரு தோஷம் இருப்பின் நீங்கள் உங்களுடைய ஜாதகங்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அது போக வீடியோலையும் கீழே கொடுத்துருக்குது. அந்த நம்பருக்கு நீங்க உங்களுடைய ஜாதகங்களை அனுப்பி நீங்கள் இது போன்று உங்களுடைய பித்ரு சாபம் இருக்கிறதா, வேற ஏதேனும் நமக்கு வளர்ச்சிக்கான தடைபடக்கூடிய காரியங்கள் ஏதாவது இருக்கின்றதா என்பதையெல்லாம் ஆய்வு செய்து வைத்து நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற எல்லாம் உள்ள இறைவனை வணங்கி வாழ்க வளத்துடன் நான் உங்கள் ஜோதி